நாம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சேலம் வட்டம் சிட்டனூர் கிராமத்துல வந்து நாம இருக்கோம். அகத்து பேர் பாத்தீங்கன்னா புளிச்சாரைங்கண்ணா. புளிச்சாரை சரிங்க. அதாவது ரேர் பிரீடு புளிச்சாரையில அழிந்து வர ரகம். புளிச்சாரையில புளிச்சாரை சொல்லக்கூடிய இனம். ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா களத்து வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கீங்களா? கொண்டு போயிட்டு உள்ளார போறதுக்கு பயமா இருக்கும், அதனால வெளியவே மாமா கிட்ட கொடுத்துட்டு வந்துருவேன். இதுல வந்து எப்படி ஆட்டம் ஆடுவாரு? ஆட்டம் 4 கால் தூக்கி ஆடுங்கண்ணா. வருங்கால வந்து பாத்தீங்கன்னா இளைய தலைமுறையினுடைய வீரத்தமிழ்ச்சி சேலத்துடைய 12 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைய தலைமுறையுடைய வீரத்தமிழ்ச்சி வந்து இருக்காங்க. அதுமே நின்று இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா முன்னங்காலத்துக்கு ஆடுற மாதிரி கணிப்புங்கண்ணா. ஸ்டாண்டிங்ல போற மாதிரி ஜம்பிங் எடுத்து ஆடக்கூடிய ஆட்டத்தை வந்து ஆடுவாரு. ஒரு கணிப்பு. ஆமாங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். நாம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சேலம் வட்டம் சிட்டனூர் கிராமத்துல வந்து நாம இருக்கோம். சிட்டனூர் கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கௌசிக் அவருடைய கட்டுத்தரில வந்து ஏறக்குறைய 2 காங்கேயங்காளைகள் இருக்கு. அந்த காங்கேயங்காளைகள் எப்படி பராமரிக்கிறாங்க, எது தொடர்பான செய்தியில சொல்றாங்கன்றது இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். பிரதர் வந்து இந்த மாட்டுடைய பெயர் என்ன பிரதர்? மாட்டின் பெயர் 444 ரோசி. 444 வந்து ரோசின்றது வந்து இந்த மாட்டுடைய பெயர்னா. இப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாட்டு வந்து பாத்தீங்கன்னா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா காங்கை இல்லாம வந்து ஒரு அரிய வகை இனமா தெரியுது. இது எந்த வகையான இனம் குட்டி? இந்த ரகத்து பேர் பாத்தீங்கன்னா புளிச்சாரைங்கண்ணா. புளிச்சாரை சரிங்க. அதாவது ரேர் பிரீடு புளிச்சாரையில அழிந்து வர ரகம். புளிச்சாரையில புளிச்சாரை சொல்லக்கூடிய இனம். இந்த இனம் வந்து சேலம் மாவட்டத்துல எத்தனை காளைகள் இருக்கு? ஒரு 5-6 காளை தானே இருக்கு. சேலம் மாவட்டத்துல 5-6 காளைகள் இருக்கு. காளையோட இனம் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து ஏறக்குறைய 87 வகையான இருக்கு. அதுல ஒரு வகையான இனம் வந்து பாத்தீங்கன்னா புளிச்சாரை சொல்லக்கூடியது வந்து அழிஞ்சிட்டே வருது. அலிம்பியில இருக்கிறதுனால இதையும் என்ன பண்ணா எடுத்து வளர்க்கணும் ஒரு நோக்கத்தோட என்ன பண்றீங்கன்னா நீ எடுத்து வளர்த்திட்டு இருக்கு. சரி, இவர் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பர்பஸ்க்கு பயன்படுத்துற? எருதாடு பர்பஸ்க்கு வாங்கணும்னா சரிங்க. மற்ற தீர்த்த குடத்துக்காக வாங்கணும். எருதாடு பர்பஸ்க்கும் தீர்த்த குடத்துக்கு பயன்படுத்தி. எருதாடத்துல எது மாதிரி ஆட்டம் வந்து இருக்கு? நான் எந்த இடத்துக்கு உடனீங்களா சரி வர தை நோம்பிக்கு தான் களத்துல இறக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடியல. தை நோம்பில தான் வந்து இருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம களத்துல வந்து வீட்டுல இருக்கும்போது அவருடைய தன்மை தெரியும் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எது மாதிரி ஆட்டம் ஆடுவான்னு உன்னுடைய கணிப்பு இருக்கு? ஆட்டம் பொறுத்தவரைக்கும் நல்லா ஆடுவாங்கண்ணா. வீட்டுல கட்டுத்தல குழந்தைங்கள ஆட்டம் கட்டுத்தல எதுவும் பண்ணாதுங்கண்ணா. மற்ற ஆளுங்க வேற புதுசா வந்தாங்கன்னா கொஞ்சம் சீருங்கண்ணா. இருக்கு. அதுல ஆட்டம் தெரியுமில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு அவனுடைய குறும்புத்தனம் அதெல்லாம் இருக்கு. அதை வச்சு ஒரு கணிப்பு இருக்குல்ல, இந்த ஆட்டம் ஆடுவான்னு ஒரு கணிப்பு இருக்குல்ல? என் கணிப்பு பாத்தீங்கன்னா முன்னங்காலத்துக்கு ஆடுற மாதிரி கணிப்புங்கண்ணா. ஸ்டாண்டிங்ல போற மாதிரி ஜம்பிங் எடுத்து ஆடக்கூடிய ஆட்டத்தை வந்து ஆடுவாரு. ஒரு கணிப்பு. புலிசாரின்னு சொல்லக்கூடிய இனத்தை வந்து பாத்தீங்கன்னா பாலுடைய தன்மை எப்படி இருக்கு? பால் தன்மைன்னு பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டு இருக்க அதே பால் தன்மைக்கு தானா. நாட்டு மாட்டு வந்து பாத்தீங்கன்னா அதே பால் தன்மை நம்ம வந்து ரோசி சொல்லக்கூடிய புலிசாரி இனத்திட்ட இருக்கு எதிர்பார்க்கலாம். சரி, இந்த ஆண்டு வந்து ரோசி வந்து சிறப்பான ஆட்டத்தையும் தை ஆண்டு வந்து சிறப்பான அதிரடியான ஆட்டத்தையும் கௌசிக்கு வந்து எடுத்து கொடுப்பாருன்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கிறீங்க. வந்து முதல்ல வந்து பார்த்த மாட்டுடைய பேர் வந்து 444 வந்து ரோசி சொல்லக்கூடிய இது பார்த்தோம். அடுத்து பார்க்கக்கூடிய இந்த செவலைக்கு காங்கேய இனத்துடைய பேர் என்ன இருக்கு? இது பேர் சீனிங்கண்ணா. சீனி காங்கேயத்துல செவல ரகங்கண்ணா. செவலை காங்கேயத்துல வந்து செவலை ரகம். ஏன் சீனின்னு பேர் வச்சீங்க? பழைய இதோட தகப்பன் பேர் சீனின்னு வச்சுங்கண்ணா. அந்த காலை தவறிடுச்சு. தவறதுனால நாங்க இதோட அதோட பையங்க தான் இதுக்கு சீனின்னு பேர் வச்சிட்டோம். பழைய ரகம் வந்து சீனி வந்து தவறினால அவரு என்ன பண்றீங்கன்னா இவருக்கு சீனின்னு பேர் வச்சிட்டோம். சரி, இவருக்கு வந்து எத்தனை பல்லு இருக்கு? 4 பல்லுங்கண்ணா. 4 பல்லு. 4 பல்லு. 4 பல்லு. இப்ப 4 பல்லு. சரி, இவர் என்னென்ன பர்பஸ்க்கு வந்து சீனியை பயன்படுத்துறீங்க? எருதாடு பர்பஸ்னா தீர்த்த குடத்துக்கு போயிருக்குண்ணா. எருதாட்டத்துக்கும் தீர்த்த குடத்துக்கு போயிருக்கு. பூச்சிக்கு எதுவும் பயன்படுத்துறீங்க? பூச்சிக்கு எதுவும் பயன்படுத்துறீங்களா? பூச்சிக்கு பயன்படுத்துறீங்க. 2 பர்பஸும் போயிருக்கு. தீர்த்த குடத்துல எங்க போயிருக்கு? தீர்த்த குடம் ஒரு 4-5 குடம் போயிட்டு இருக்குண்ணா. இப்ப ரீசெண்டா இரும்பால போயிருக்கு. சரி, அப்புறம் இரும்பால அடுத்து சித்திரவேல் நல்லம்பட்டி தீர்த்த போயிருக்குண்ணா. சித்திரவேல் நல்லம்பட்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா இரும்பால சொல்லக்கூடிய போயிருக்குங்களா. போயிருக்கு. இவருடைய ஆட்டம் எப்படி இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு? ஆட்டம்னு பாத்தீங்கன்னா 4 கால 6ல இருக்குங்கண்ணா. 4 கால எந்த 6ல இருக்குங்கண்ணா. கட்டுத்தல எப்படி இருக்காரு? கட்டுத்தல குழந்தைங்கண்ணா. கட்டுத்தல ரொம்ப குழந்தைங்க கையில பிடிச்சிட்டு இருக்கான். அவ்வளவு சாதுவா இருக்கான். கட்டுத்தல சிறப்பா இருக்குதா? ஆமாங்கண்ணா. களத்துல வந்து எப்படி ஆட்டம் ஆடுவாரு? ஆட்டம் 4 கால் தூக்கி ஆடுங்கண்ணா. நீ எப்படி வேணாலும் ஆடக்கூடிய இருக்கலாம், ஜாக்கி இருக்கலாம், எப்படி வேணாலும் ஆடலாம்.
ஆனா வந்து இங்க கட்டுத்தேர்ல சாதுவாக்குற காளை வந்து கண்டிப்பா களத்துல வேற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க ஆடுற காளை வந்து கட்டுத்தேர்ல வந்து பாத்தீங்கன்னா களத்துல போகும்போது கொஞ்சம் முன்னப்பண்ண இருக்குன்னு அப்படின்னும் போது சீனி வந்து இந்த ஆண்டு தையாண்டு வந்து ஒரு சிறப்பான ஆட்டத்தையும் அதிரடியான ஆட்டத்தையும் என்னது கொடுப்பாரு. ஓகே நன்றி. அப்படியே உன்னுடைய பேர் குட்டி? நிவிதா ஸ்ரீ. நிவிதா ஸ்ரீ. சரி, என்ன படிக்கிறீங்க? 7th படிக்கிறீங்க. சரி, எத்தனை வருஷமா காலை வளர்த்திட்டு இருக்கீங்க? 2 வருஷம். 2 வருஷமா காலை வளர்த்திட்டு இருக்கீங்க. சரி, காலை வந்து பாத்தீங்கன்னா ஏன் பிடிக்கும், என்ன காரணம் உங்களுக்கு? நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே காலையை கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு தீவனம் அள்ளி போட்டுட்டு தண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் படிக்கிற வேலைக்கு படிக்கிறதுக்கு போகுது. காலை ரொம்ப பிடிக்குதுன்னா ஸ்கூல் விட்டு வந்ததும் என்ன பண்ணீங்க? தண்ணி காட்டுவீங்க, தீவனம் அள்ளி போட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன். சரி, தண்ணி காட்டும் போது தீவனம் வந்து அள்ளி போடும் போது காலை உங்களை என்ன பண்ணும்? பாத்துட்டு தான் இருக்கு, எதுவும் பண்ணாது. உங்களை வந்து முட்டுறதுக்கு எதுவும் வந்துடும். இதை வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வந்து சில்மிஸ் எதுவும் பண்றது மாதிரி இல்ல கிடையாது. சரி, எதை கொஞ்சம் வேணுமா? இப்படி வந்து இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருவான் நான் முன்னாடி நல்லா அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா முத்த கொடுக்கறது இது மாதிரி செயல் வந்து செய்வேன். சரி, வந்து பாத்தீங்கன்னா காளையை வந்து பாத்தீங்கன்னா களத்து வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கீங்களா? கொண்டு போயிட்டு உள்ளார போறதுக்கு பயமா இருக்கும், அதனால வெளியவே மாமா கிட்ட கொடுத்துட்டு வந்துருவேன். வெளியே வரைக்கும் வந்து கொண்டு போய் விடுவீங்க. களத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்து விடுவீங்க. ஆனா உள்ள வந்து போறதுக்கு பயம்னால இப்ப வந்து கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவா இருக்கு. வருங்காலம் வந்து பாத்தீங்கன்னா இளைய தலைமுறையினுடைய வீரத்தமிழ்ச்சி சேலத்துடைய 12 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைய தலைமுறையுடைய வீரத்தமிழ்ச்சி வந்து இருக்காங்க. அதுமே நின்று இருக்காங்க. இது மாதிரி வந்து வருங்கால பல்வேறு இளைய தலைமுறை வீரத்தமிழ்ச்சிகள் வந்து சேலம் மாவட்டத்துல உருவாகணும், காளைகளை வந்து வளர்க்கணும், பாரம்பரியம் பண்பாட்டத்தையும் காப்பாற்றணும் என்ற ஒரு நோக்கத்தை என்ன பண்ணேன்னா இந்த வீடியோல நான் தெளிவு பண்றேன். பார்த்தீங்கன்னா காங்கேயன் காளை அப்படின்னு சொல்லக்கூடிய இது பத்தி வளர்த்திட்டு இருக்கீங்க. இந்த காங்கேயன் காளையை பத்தி ஏதாவது அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னும் பொழுது அதோடைய சிறப்பு எதாவது இருந்தா கொஞ்சம் சொல்ல முடியுமா? கொம்பு வந்து இவ்வளவு நீட்டமா காங்கேயன் காளைன்னா கொம்பு வந்து இப்படி விரி கொம்பானது பெருசா இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்து திமில் கொஞ்சம் பெருசா இருக்கும், ஆனா வால் சின்னதா இருக்கும். வால் அதாவது திமில் கொஞ்சம் பெருசா இருக்கணும், அதுக்கு அடுத்து வால் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்குன்னு சொல்லி அப்பா 4000 கிலோ வெயிட் வண்டி கூட தள்ளிட்டு போகுங்க. இந்த மாதிரி 4000 கிலோ வெயிட் கூட இந்த காங்கேயன் சொல்லக்கூடிய இனம் வந்து எனது இழுத்துட்டு போற அளவுக்கு சக்தி இருக்குன்னு சொல்லி சொல்றேன். சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது பல்லு ஏதாவது சொல்லிருக்காரு அப்பா? பல்லு நல்லா பெருசா இதா இருக்கும். சரி, எத்தனை பல்லு இருக்குன்னு அப்பா சொல்லிருக்காரு? எதுல இருந்து? 4 பல்லு இல்ல 2 பல்லு இருக்கும். எடுக்கிறதா அந்த காலை எடுக்கும் பொழுது வந்து 2 பல்லு அல்லது 4 பல்லு இருக்கு மாடு வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு. சரி, ஓகே. வேற ஏதாவது காளை பத்தி ஏதாவது அப்பா வந்து என்ன யாராவது சிறப்பு சொல்லிருக்காரா? வேற ஏதாவது? இப்படி உட்கார்ந்தா இப்படி ஆடிட்டே இருந்தாலும் அந்த கூட உட்கார முடியாது, இது அப்படி பண்ணும். காங்கேன்னு சொல்லக்கூடிய மாட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஈயோ அல்லது கொசுன்னு சொல்லக்கூடிய இதை எதையுமே எனக்கு வேற்ற சக்தி வந்து அது வாழால காங்கேய மாட்டுக்கு மட்டும் தான் இருக்கு. வேற எந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈய வந்து விரட்டாது, கொசு விரட்டாதுன்னு அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. சரி குட்டி, ஓகே குட்டி, ஓகே குட்டி, நன்றி குட்டி. ஆமா, வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டுத்தறில வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் பாத்தீங்கன்னா சிட்டனூர் சொல்லக்கூடிய பகுதியில வந்து பாத்தீங்கன்னா 2 காங்கேயங்காலை பத்தி பல்வேறு செய்தியில பார்த்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேலம் மாவட்டத்தை சேர்ந்த வீரத்தமிழச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 12 வயது குறிப்பிடத்தக்க ஒரு சிறிய குழந்தை வந்து பாத்தீங்கன்னா காளை வந்து எப்படி வந்து பராமரிக்கிறது, எப்படி பிடிச்சிட்டு வருது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம மேலும் எனக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறிய பிள்ளைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காங்கேயங்காலை பற்றிய செய்திகளை வந்து தெளிவா சொல்லுது. ரொம்ப சந்தோஷம். ஏன் காரணம் அப்படின்னு ஒரு சிறிய பிள்ளைக்கு இத்தகைய செய்தி தெரியும் பொழுது வளரக்கூடிய இளைய தலைமுறைகள் அனைவரும் என்ன பண்ணணும்னா இது மாதிரி வந்து காங்கேயங்காளைகளை எடுத்து பராமரிக்கணும், நம்முடைய பாரம்பரியம் பண்பாட்டை வந்து காப்பாற்றணும் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மேலும் வந்து என்னுடைய சேனலுடைய பேர் வந்து வெற்றிக்காலை உயிர் 143. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க என்று கூறி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.